சொல்லியம்மா. இவனுடைய கணவர் யார் தெரியுமா? யாரியம்மா? சித்திரசேன மகாராஜன். சித்திரசேனன் இவனுடைய கணவர். இப்பதான் நினைக்கிறேன் அந்த மூக்குக்கு கீழே மீந்து வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் மூக்கு மேலடா இருக்கு மீசா. ஏடாமா இந்த என்ன செத்தானடாமா? இல்லாத குறும்பு தலைமுறை. சொல்லியம்மா. அவருக்கு மனைவி என்று சொல்லக்கூடிய இவனுடைய அக்கா சித்திரரேகை. ஆமா. இவனுடைய பேரானது விசித்திரரேகை. ஒரு உப்பா அமைச்சு பேர் வச்சுக்கிறாங்க பாரியம்மா. சித்திரஜான சித்திரரேகை விசித்திரரேகை. விசித்திரரேகை. என்னுடைய பெயர் அமைப்பு நல்ல அமைப்பு விசித்திரரேகை. அம்மாள் பொண்டாட்டியா நீ? ஆமா. எம்மா அந்த ஆளு கதை கேட்டான். பொய்து போவும் பொய்து வெடி எத்தனை விட்டு குடும்பத்தை கடுக்க போறானோ அப்பா. அண்ணனும் போய் அடிக்க கூட அடிக்க மாட்டேங்கிறாரு. அவ்வளோ பொறுமை. தொட்டு கூட பாக்கல. வீட்டுக்காரர் அவங்கள பதிவிச்சு. அப்படி இருந்தால் எங்க அக்கா இருக்காங்க பார்த்தவா. ஓகே. என்னடா? ஓ அக்கா எனக்கு தான் திக்கு வயசு திக்கு வைக்கணும். சொல்லிட்டு வர்றாங்க. ஏம்மா உண்டு. ஓ ஏம்மா இது ஓட்டமா ஓடணும்னா ஒண்ணு உன் தங்கச்சி கூட்டா சொல்லி ஓடன்னு உன் தங்கச்சி காலிக்க மாட்டா. என்னத்தா எப்படிங்கிறாளோ தாலி எடுத்து போடுது. எப்போ எப்படி போன இடம் சொல்லுப்பா. கல்யாணம் முடிக்க போனேன். நாளைக்கு எங்க அண்ணன் கிண்ண மறுமுறை அடிச்சு பாருங்க. அவன் கிடக்குறாங்க அடிமை போறாங்க. அடிமை போறா எனக்கு கிடைக்குதா? போர் கூட ஆட்டுறோம். ஆமா தண்ணி வர வரைக்கும் ஆட்டுறோம். தண்ணி வச்சா விட்டு போறோம். ஏன்னா ஒரு ஆள் வேணும். எனக்கு ஒரு ஆள் வேணும். என்ன சொன்ன? ஒரு ஆள் வேணும். கரும்பு வெட்டுறதுக்கு கரும்பு வெட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அனுப்புறியா? நான் கூட்டி அனுப்பிட்டா சரி. வேலைக்கு வரியா? வரடா. என்ன எப்போ? ஏமா கரும்பு வேலைக்கு வரேன். கரும்பு வெட்டுற வேலையாம்மா எப்போ விடுவேன்? லோடு யாருன்னா விட்டுறேன். கரும்பு லாரி வந்து லோடு ஏற்றுல அப்ப லோடு ஏற்றிதான் உட்காந்துடுறேன். சரி நூறு வேலையாம்மா ஏமா நீ ஆம்பளை போட்டியா உங்களை எப்படிதான் கொடு சொல்லுங்க. நூறு வேலை சின்ன வேலை. என்ன வேலை? பரியா பயிர் போடணும். எப்போ விடுவேன்? பயிர் ஆயிட்டா விட்டுறேன். கருமாந்திர போயிட்டு வாயா போட கர்நாட்டு பயிர் ஆயிடுச்சுல உட்காந்துடுறேன். வேண்டாம் வேணாம் உங்களுக்கு நேரம் நீங்க நல்லா இருக்குது. ஆமா இப்ப நீ யாருமே கையில வச்சு கூட எனக்கு சொல்லல. அதான் சொல்றேன் நீ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. அதனால நீ தப்பிச்ச தங்கி வந்துருந்தா அக்கா வந்து கூடு. ஏமா தங்குச்சே என்னடா பாயா அவ்வளவு லவ் பண்ணுவீங்க நீங்க. ஆமா மரியாதை டபோ போய் நான் வர மாட்டேன். ஏய் செல்லாம்
சரியா கக்க சரியாம்மா பண்ணிச்சுக்கம்மா ஒருத்தன் வந்துக்கிறான் அக்கா வந்திருக்கா? அவன் என்ன கூப்பிடுறான் உன்னை? நாங்க லவரி சூத்து பூரா பீங்கி போச்சுடாப்பா அதிகாரிக்கு ரிப்போர்ட் பண்ணிடலாமா பண்ணிடலாம். என்ன போட்டா இது கூட ஆகுது. என்னடா அவர் அம்மா ஏய் தங்கச்சி மூஞ்சே காண வந்தாளா தங்கையால வந்தாளா கேட்டாளா வணக்கம் அண்ணா ஏழுமலண்ணா இப்பதான் பாத்தியா ஏய் மாதிரியா பரவாயில்லை குட்டு ஓ தங்கச்சி வந்துருதா ஆமா அக்கா சித்திரா கண்டு சொல்லிட்டு போ அம்மா வா எங்க உள்ள கூட சொல்லிச்சு இந்த மாரியாச்சக்கா உங்க உள்ள கூட சொல்லிச்சுமா எங்கடா எங்க கூட சொல்லிச்சு நான் எங்க கேட் நிக்கிறேன் வாசல்ல நிக்கிறேன் கேட் ஓபன் பண்ணி தங்கச்சி உள்ள விடு சரி ஓபன் பண்ணி சொன்னாலும் உங்களுக்கு குட்டுவா போகுது மாடிய செல்லம் குறக்க முடியாது ஐயோ எப்படி இருக்குமா செந்தாமரை கண்ணே வடிவழகி அப்படியா பதி வரம் அழைத்தே பல்லவையா என்னை வாழ்ந்து வரமடைந்தபடியால் உங்கள் அருளால் சுகம் தந்தை வர வேண்டும் என்று காத்திருக்கீங்க என்ன சமாச்சாரம் என் மன்னாவார்
தங்கா மன்னவர் அழைத்தார் தட்டி செல்லக்கூடாது தங்கை அழைத்தேன் மந்திரி மன்னவர் இருந்தா சித்திரையாக சித்திரையாக இருவரும் சுத்து மாமரத்தில் ஓடு ஓ மகாராஜா மந்திரியாரே அறியாமல் போட்டு தூக்கம் வரும்போது நாடகத்தை பார்த்தா
வணக்கம் சுவாமி. வாழ்த்துறப்பா ஐயா கத்தில் என்று நிவேட எழுத்துரு சுவாமி. சுவாமி. இருவரும் ஒரு கேள்வியாச்சு ஐயா வாக்காவே மாறி கீழே பூலோகம் சென்று அவர் எங்க போகணும் சொல்றாரு. நான் கொஞ்சம் சின்ன பொண்ணு இல்லையா, எனக்கு இங்கிலீஷ் படிச்சு பழக்கம், தமிழ் தெரியாது. நீ சொல்லு பாப்போம் எங்க போகணுங்க? மாநிலம் இருக்கிற இடத்துக்கு செல்ல வேண்டும். உள்ளே தாராளத்தில் அனைத்துக்குமே இந்த இரண்டு மனைவிகள் இருக்கிறோம். ஆம்பளை போகும்போது பொம்பளை எதுக்கு கூட? நான் உங்களை ஆம்பளை தான் சொல்றேன். எதற்கு போற தெரியுமா? எதற்கு? மேல இருக்கிற கீழே எதற்கு போறதுக்காக. ஆமா, எங்களுக்கு நம்மளுக்குன்னு ஒரு வனம் இருக்குதுங்க. அந்த வனத்துக்குள்ள நம்மளது குளம் இருக்கிறது. அந்த குளத்தில அங்க இருக்கக்கூடிய மாடுகள்லாம் அந்த தண்ணி குடிக்குவாங்க. அதை யார கலக்கி அடித்து நம்ம மாடு மேய்க்கிறதை அடித்து விரட்டி இருக்கின்றான். அவங்களும் தேவலோகம் வந்து என் தந்தையாரிடம் முறையிட சென்று அவன் யார் என்று பார்த்து அவனை அடித்து 8 லொடக்கோடி கம்பத்தில் தேவலோகம் வர வேண்டும். அதனால நேரமாக வழி விட்டா சென்று வருகிறேன். நீங்க போனா எங்களுக்கு என்ன வரை? தேவலோகத்துல அது நடக்காது. நாங்களும் ஒரு பின்னே வரோம். நீங்க அவங்க என்ன சொல்றாங்க? ராணியம்மன்னா அந்த வனத்துல குழங்குதுன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அந்த அந்த இது வனத்தை பூரா சுத்தி பார்த்துட்டு அந்த புள்ளி ஓடுவதும் மானு துள்ளி ஆடுவதும் அதனால ஆண்ட போகும்போது அங்க ஏதாவது பிரச்சனை. நீங்க என்ன சொல்றீங்க? குளத்துக்கு போறீங்க. நீங்க போனா நடந்ததுமா நடந்தது உங்கள் பின்னாடி
சாமி ஆம்பளைங்களுக்கு எத்தனை பொம்பளைங்க வரக்கூடாது. நான் வந்து குண்டு பண்ணி சொல்லக்கூடாது பாவம் குண்டு எங்க இந்த பொட்ட பையன் மாதிரி என் ஆம்பளை விட்டுறக்கூடாது புரியுதுங்களா அவன் விட்டு வச்சுக்கிறேன். என் முன்னாடி விட்டு தான் வச்சுக்கிறேன் அவன் குடி ஏய், நான் சொல்ற வார்த்தை இருந்தா ஆச்சு. இல்லைன்னா 2 பேரும் அடிபடுவீங்க. சாமி அந்த இடத்துல நாங்களே அடி, அங்கதான் வந்து. பண்ணவா வழி விட்டு போனீங்கன்னா கூட வர நான் சேர்ந்து வைக்கிற மங்காத்திரி. நான் என்ன என் தந்தையாரிட்ட கட்டளை பிரகாரம் அவன் எவனா இருந்தாலும் சரி அவனை கட்டி ரத கோடி கம்பத்தில் கொண்டு தேவலா வர வேண்டும். பாப்பா ஆ. இங்க வா. நான் என்ன சொல்ல வரேன்னா ஆ, ஒரு ஆணை வச்சு நான் பொண்ணு செய்ய போறது இல்ல சரி அவர் நமக்கு யாரு கணவர் கணவர் ஆ. அவரை மீறி நம்ம ஒண்ணும் செய்ய போறது இல்ல செய்ய போறதில்ல. நம்மள மீறி அவரும் செய்ய போறது இல்ல ஆ. அவர் ரதத்துல செலுத்தோம் ஆ. ரதத்துல நம்மள ஏறுவோம் ஆ. அவர் பின்ன செல்வோம் சாமி நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க நான் போகும்போது வழி மறைக்க வேண்டாம். கஷ்டமா ஏதாவது நடக்கும். நான் உங்களை பார்க்கறத அவனை பாடு ஏய், வழி விட்டால் வீரமுடன் வச்சுட்டு வரேன். சாமி போக வேண்டாம் போக வேண்டாம் நம்ம தெரு பாதர்தான் அடி எத்தால சொன்னாலும் யாருக்கு
நான் சொல்ல நீங்க வார்த்தை கேட்க போறது இல்ல. நான் சொல்றது சற்று கேளுங்க சுவாமி. இவரோட வீண் வார்த்தைகள் வேண்டாம். பண்ண செல்லட்டும். மன்னவா ரதத்தை பூட்டி கொண்டு பூலோகம் புறப்படும் போது ஏழுமார்கள் நம்மள மேல எவ்வளவு அன்பு இருந்தா ஆமா அவ்வளவு பாசங்க எவ்வளவு இது பண்ணாலும் உன்னை விட்டுட்டு கிரிக்கிறதுக்கு முடியல. ஆனா நீ அங்க போனே அங்க உறக்காடுற மகாராஜா தென்னாட்டுக்கு பொன்னாள காலம் வரக்கூடிய இந்த திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணன் தாலுக்கா கரியமங்கலம் நகரத்தில் அமர்ந்து சில காலம் இருந்தார் பிறந்தார் மறைந்தார் யாரு எனக்கு மாமா உனக்கு மாமன் ஆறுமுகம் ஐயா அவர்கள். ஆறுமுகம் ஆமா அதாவது சொல்ல போனா காயமட்டான்னு சொல்லுவாங்க. ஆறுமுகம் மாமன் இன்னும் அத்தை அத்தை அவருக்காக எப்படி எங்கள் ஆத்தி பாரா சக்தி